பிப்ரவரி மாதத்தின் 3ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. அனுபவங்கள் அவசியம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் இரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். அவர் ஒரு நீண்டகால கிறிஸ்துவ பக்தர். ஆராதனை, ஜெபம், வேத தியானம், இறைப்பணி, பக்தி ஒழுங்குகள் என பல நல்ல விஷயங்கள் அவரிடம் உண்டு. ஆயினும் அவருடைய சுவாபங்களோ பண்புகளோ அவர் கர்த்தரை பிரதிபலிக்கும் தன்மை உடையவை அல்ல. தனக்குள் கர்த்தரை அறிந்த ஒரு அனுபவமோ அவரால் வழிநடத்தப்படும் ஒரு ஆவிக்குரிய அனுபவமோ அவரிடம் இல்லை. ஆம், இவர் நல்ல பக்திமான், ஆயினும் ஆவிக்குரியவர் அல்ல. இவர் தேவனை வழிபட்டு திருப்தி அடைகின்றவர், ஆனால் தேவனுடைய வழிகளில் நடக்கும் ஆவிக்குரிய ஆற்றல் பெறவில்லை. இவருக்கு தேவன் உரைத்த வார்த்தைகள் வேதாகமம் மூலம் நன்கு தெரியும். ஆனால் இவருடைய இருதயத்தில் ஆண்டவர் எதையும் பேசி கேட்ட அனுபவம் இல்லை. இவர் பக்தி விஷயத்தில் ஒழுங்கும் கிரகமானவர், பலருக்கு உதவிகள் செய்கின்றவர், இறைப்பணியிலும் ஈடுபாடுடையவர். ஆனால் பிறர் தவறினால் சகிக்கவோ தாங்கவோ பொறுக்கவோ இவரால் இயலாது. ஆம், பக்தியில் தொடர்ந்து இருப்பதல்ல, பரிசுத்த வாழ்வில் மேலும் மேலும் பிரகாசிப்பதே ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு மரம் எப்படிப்பட்ட இடத்தில் நிற்கிறது என்பது அல்ல, அது எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறது என்பதே முக்கியம். நீண்டகால கிறிஸ்துவ பக்தி அனுபவம் அல்ல, கிறிஸ்துவோடு ஏற்பட்ட உறவினால் பிரகாசிக்கும் ஆவிக்குரிய அனுபவங்கள் வேண்டும். சில குடும்பங்களில் 25வது திருமண நாள், 50வது திருமண நாள் என்று திருமணமான காலங்களை கணக்கிட்டு கொண்டாடுவார்கள். ஆனால் அவர்களுக்கிடையில் காலங்களின் அளவிற்கு அதிக அனுபவங்களோ உறவு நிலை மேம்பாடுகளோ இருப்பதில்லை. ஏனென்றால் கணவன் மனைவியாக அவர்கள் பல ஆண்டுகளாக இருந்த போதிலும் திருமண வாழ்வை ஒரு நல்ல ஐக்கியத்தோடும் பரஸ்பர உறவோடும் வாழவில்லை. எனவே அங்கே அன்பும் வளரவில்லை, புரிந்து கொள்ளுதலும் ஏற்படவில்லை, இயந்திரம் போல தொடர்கிறது. நம் தேவன் ஒரு வழிகாட்டு கடவுள் அல்ல, நம் வாழ்க்கையிலே நம்மோடு நடந்து நம்மை வழிநடத்தும் கடவுள். அங்கே காலம் போக போக அனுபவங்கள் பெருக வேண்டும். அனுபவங்கள் அதிகமாகாமல் கடமையாக எல்லாம் தொடர்ந்தால் அந்த ஆவிக்குரிய வாழ்வு இனிக்கவும் செய்யாது, கனி தரவும் செய்யாது. சிந்தனைக்கு, உன்னுடைய மதம் உண்மையானது என்பதை உன் வாழ்க்கைதான் விளக்க முடியும்.